ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கொடுத்த தனம் திரும்ப வருமா, இதன் தலைப்பு. ஜாதகம் பார்க்குற அன்பர்களில் நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், சார் பணம் கொடுத்தேன், ஃப்ரெண்டுன்னு நம்பி பணம் கொடுத்தேன், ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், ஒருத்தர் கல்யாண செலவுக்காக கடன் கொடுத்தேன், ஆஸ்பத்திரி செலவுக்காக கொடுத்தேன், மச்சானுக்கு பணம் கொடுத்தேன், சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்தேன், கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம், கூட்டு பிடிக்கல விலகிட்டேன், ஆனால் பணம் மட்டும் வரவே மாட்டேங்குது. கொடுத்த தனம் திரும்ப வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்கும். பொதுவாக தனஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். தனக்காரகன் அப்படிங்கிறவர் குரு. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ, குரு பகவான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், குரு உங்கள் லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும், குரு உங்கள் லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக யாராருக்கு வரும் அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 6 லக்னங்களுக்கும் குரு ஒன்றும் பெரிய நல்லவர் கிடையாது. இதில் கும்ப லக்னம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு, ஆனாலும் அவர் ஒரு மாரகாதிபதி, 2-11 கூடையவராக வருவார். மகர லக்னத்துக்கு அவர் விரையாதிபதி. மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு குரு பாதகாதிபதி. ரிஷப துலா லக்னங்களுக்கு எதிரி. இந்த 6 லக்னக்காரங்க மோஸ்ட்லி காசு கொடுத்து திருப்பி வராது. அப்படியே காசு கொடுத்து திருப்பி வந்துச்சுன்னா அந்த திருப்பி வர்ற பணம் உங்களுக்கு வம்பு வழக்கு சண்டையோடு தான் வந்து சேரும். ஒரு உதாரணம், ஒரு மகர லக்ன ஜாதகர், இவர் சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஜாமீன் போடுறாரு. ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக, ஒரு வாகனம் எடுக்கிறதுக்காக ஜாமீன் போடுறாரு. 2-3 டியூ அவங்க ஒழுங்காக தான் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை கொண்டு போய் அடமானம் வச்சு விற்று தின்னுடுறாங்க. அடகு வச்சு, அதாவது இந்த பைண்டிங்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சு விற்று தின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் கடனை கட்டுறதே இல்லை. ஜாமீன் போட்டவ பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி, நீங்கள் தானே ஜாமீன் போட்டீங்க, பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி போட்டு நெருக்கடி பண்ணுறாங்க. இவரும் வேறு வழியே இல்லாமல், இவர் ஓரளவுக்கு பொருள் வசதி படைத்தவர், வேறு வழியே இல்லாமல் கட்டி முடிக்கிறார். கிட்டத்தட்ட 6.5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கடனை கட்டிட்டுறார். இப்போ இந்த கடனை கேட்கும் போதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் கடும் ஜென்ம பகையோடு 10 வருஷ பகை மாதிரி சண்டை போடுறாங்களே ஒழிய காசை திருப்பி தரல. இப்போ காசும் போச்சு, உறவும் பகையாச்சு. அதனால தான் சொல்கிறேன், குரு உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பணம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா திருப்பி வராதுன்னு நினச்சி மறந்துடுங்க. அது தானம் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க. பொதுவாக தனகாரகனான குரு எதிரி ஆகும்போது ஜாதகருக்கு பணத்தினாலேயே பிரச்சனை வரும். குறிப்பாக பணத்தால் மிக கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய லக்னங்கள் ஒரு 5 இருக்குது. ரிஷபம், இது கொடுக்கல் வாங்கலால் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடியது. மிதுனம், பண விஷயத்தில் தப்பாக வாழ்க்கையில் முடிவெடுத்து அதனாலே வாழ்க்கை வீணாக போகிற அமைப்பை கொடுக்குது. கன்னி, தேவையில்லாத நபர்களுக்கெல்லாம் ஜாமீன் போட்டு தொடர்பு கொண்டு கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறேங்கிற பேரில் பணத்தை இழந்து மிடில் ஏஜில் பணம்னா என்னங்கிறத உணர்ந்த பிறகு கையில் காசே இல்லாமல் அலையிறது. துலாம், இவங்களும் காசு கொடுத்தாங்கன்னா திருப்பி வராது, எதிரியாக தான் அது மாறும். கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுங்கிற மாதிரி ஆகி போய் பெரிய அடிதடி தகராறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. மகரம், காசு கொடுத்தா திருப்பி வராது. கொடுக்கும்போதே நீங்கள் அதை தானம் அப்படின்னு நினச்சி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ங்கிறத செய்யவே செய்யாதீங்க. இது முதல் விதி. 2வது, 2ஆம் இடம் என்கின்ற தனாதிபதி போய் 6ஆம் அதிபதியின் வீட்டில் அமர்ந்தாலோ, 6ஆம் அதிபதியோடு கூடி நின்றாலோ, 6ஆம் அதிபதியின் நட்சத்திர சாரத்தை வாங்கியிருந்தாருனாலோ உங்களுக்கு கொடுத்த காசுனால வில்லங்கம்தான் வந்து சேரும். ஒரு உதாரணம், இப்போ ஒரு கடக லக்ன ஜாதகம். கடக லக்னத்துக்கு குரு நல்லவர், பாக்கியாதிபதி, 6 கூடையவரவும் எடுத்துக்கலாம். கொடுக்கல் வாங்கல் தொழிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். இந்த கடக லக்னத்துக்கு சூரியன் 10ஆம் வீட்டில் உட்கார்றார். உச்சம், தனாதிபதி உச்சம். அவர் கூடவே குரு இருக்கார் க்ளோஸாக, 6ஆம் அதிபதி. இவர் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். இவருக்கு கொடுக்கல் வாங்கல் தான் தொழிலே, ஃபைனான்ஸை தான் தொழிலாக பண்ணுறாரு. ஆனால் 50% பேர் இவர் ஏமாற்றுவாங்க. தொழில்னால இவர் படாத வேதனையே இல்லைன்னு சொல்லலாம். வருமானம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும், நிறைய வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியது வரும், போலீஸ் ஸ்டேஷன் கேஸுகளை சந்திக்க வேண்டியது வரும். இவர் எங்களை கொடுமைப்படுத்துகிறார் காசை கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேஸை போட்டு விட்ருவாங்க. இது கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு வக்கீல் குழுவே வச்சுருக்கார்.
அந்த அளவுக்கு ஃபைனான்சியலில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர். இப்போ கடக லக்னத்துக்கு குரு நல்லவராகி 2ஆம் அதிபதி உச்சம் பெற்ற நிலையிலும் 6ஆம் அதிபதியின் தொடர்பானது அவருக்கு விரோதிகள் பலரை சந்திக்க ஏற்படுத்தி கொடுக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல்னாலேயே. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு 2ஆம் அதிபதி ரொம்ப மோசமாக 6ஆம் அதிபதியோட தொடர்புகள் இருந்துட்டாலே வம்பு வழக்கை சந்திக்க வேண்டியது வரும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸியே மிகப்பெரிய தொழிலை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு இந்த அமைப்புகள் உதவி புரியும். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா அடுத்தவர் தனம் நமக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்மலக்ன ஜாதகம். இந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு சனி 2ஆம் இடத்துல இருக்கார், உச்ச புதனோடு சேர்ந்துருக்கார். இவருக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தாருன்னா 1000 ரூபாயா திருப்பி வரும். 100 ரூபா தான் கொடுப்பாரு, ஆனால் 1000 ரூபாய் வட்டி கட்டி 1000 ரூபாயா திருப்பி வரும். இவர் காசை பற்றி கவலையே பட மாட்டார், எவ்வளோ கொடுத்தாலும் திருப்பி வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்கும்பார். கூட்டாளிகளுடைய பணம் கூட இவங்களுக்கு சேருங்கிற மாதிரி. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்க்கணும். குரு எதிரியாக இருக்கக்கூடிய லக்னக்காரர்கள் மேக்சிமம் கொடுக்கல் வாங்கல் தொழிலை செய்யாமல் இருந்துடுறது நல்லது. அதை செஞ்சு அதில் வர்ற வருமானம் பின் வயதுகளில் நிச்சயமாக மன உளைச்சலை தர்றது, அந்த வருமானத்தினாலே நீங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டியது ஏற்படுறது, சூழ்நிலை கருதி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரவே செய்யும். குருவே ஒரு வேளை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், நீங்கள் குரு எதிரி லக்னம் தான், ஆனால் குரு லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக கன்னி லக்னம், குரு லாபஸ்தானத்தில் இருக்கார், உச்ச வலிமையோடு இருக்கார். இப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்த காசு திருப்பி வந்துடும், ஆனால் பாதகமும் சேர்ந்து தான் வரும், எதிர்ப்பும் அதனால் விரோதமும் வரும். ஒரு மகர லக்னம் 11ஆம் இடம் விருச்சிகத்தில் குரு இருக்கார், ஏதோ ஒரு வகையில் காசை கொடுத்துட்றாரு, எங்கேயோ தொலைஞ்சு போயிடுது, ஆனாலும் எப்படியாவது ஒரு வகையில் திருப்பி வரும். நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு வந்துடும். இப்போ கொடுத்த கணம் திருப்பி வரும்னா 11ல் குரு இருக்கணும், இல்லை 11ஆம் இடத்தை குரு பார்க்கணும். 11ஆம் இடத்தை குரு எங்கேயாவது இருந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாருன்னா 10 வருஷம் ஆனாலும் உங்கள் காசு திருப்பி வந்துடும். எப்படியோ ஒரு வகையில் வட்டி தான் நஷ்டமாச்சு, அசல் சேர்ந்துருச்சுப்பான்னு நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கலாம். அதுக்காக கடுமையான போராட்டங்கள் சண்டைகள் வந்தாலும் கூட கடைசியில் உங்களுக்கு அது லாபம் தான். 6ஆம் அதிபதி என்பவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாருனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு எதிரியோடைய காசு கூட உங்களுக்கு சேர்ந்துடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு மீனலக்ன ஜாதகம், இவருக்கு 6ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் உச்சம். ஃபைனான்ஸு தான் தொழில், எதிரி தனம் இவருக்கு பாக்கெட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவரை நம்பி எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ எனக்கு வட்டியே கொடுக்க வேணாம், காசை பத்திரமா வச்சுருப்பா அப்படிம்பாங்க. வச்சிருந்து கூட எனக்கு போதும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்படும் அமைப்பு இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது தரும். அதே 2ஆம் அதிபதி போய் 6க்கு போனான்னா சுத்தம், நீங்கள் காசே கொடுக்கக்கூடாது, கொடுத்தா திருப்பி வரவே வராது. குரு கட்டாலும் நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வராது. குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு எதிரியாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வராது. குரு பகவான் லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் குரு கொடுத்த பணம் பல போராட்டங்களுக்கு பிறகு திருப்ப கிடைத்துவிடும் விதி உண்டாகும். உங்கள் தனாதிபதி எதிரியோடு கைகோர்த்தார் என்றால் உங்கள் பணத்தினாலேயே உங்களுக்கு எதிரிகள் உருவாகும் வாய்ப்பு உண்டாகும். 6ஆம் அதிபதி தனஸ்தானத்தோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் எதிரியின் தனம் கூட உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தான் சூட்சம். புரிஞ்சுதுங்களா? ஒரு தனுசு லக்ன ஜாதகர், இவருக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்ச செவ்வாயோடு இருக்கார். தனுசு லக்னம் 6க்குடைய சுக்கிரனும் லாபாதிபதிமானவரும் 2ல் இருக்கார், குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உச்ச செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். செவ்வாயோடு சேர்ந்து ஒரு அமைப்பான இதில் இருக்கார். பங்காளி நிலமெல்லாம் இவருக்கு தேடி விற்றுட்டு போவாங்க. பங்காளியோட இடத்த இவருக்கு நீங்கள் தான் வாங்கணும், நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். 6ஆம் அதிபதி மனைவியின் சொத்து கிடைச்சது, வாழ்க்கை துணை மூலமாக இவருக்கு பெரும் சொத்து கிடைச்சது, மனைவியின் உறவுகள் மூலமான வருமானங்கள் கிடைத்தது. அந்த 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பல வகை வருமானத்தை கொடுக்குறாரு. கொடுத்த காசு திருப்பி வரும். தனுசு லக்னத்துக்கு நார்மலாக கொடுத்த காசு திருப்பி வராது, ஏன்னா தனஸ்தானத்திலேயே லக்னாதிபதி நீச்சமாக வருங்கிறனால. ஆனால் இந்த ஜாதகம் விதிவிலக்கு, எப்போவுமே விதிகளோடு சேர்ந்து விதி விலக்குகளும் சூட்சமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா, நம்பி யாருக்கும் பணத்தை கொடுக்கலாம், திருப்பி வந்துடும் எப்படியாவது ஒரு வகை. லாபஸ்தானத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்காரா, ஓகே. உங்கள் லக்னத்துக்கு குரு எதிரி கிரகமாக இருக்காரா, மேக்சிமம் கொடுக்கல் வாங்கலை செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தால் இதை நான் இலவசமாக தந்துடுறேன் நீ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி மனநிலையோடு கொடுங்க. வந்தால் வரட்டும், வரலைன்னா போகும். ஏன்னா இன்றைக்கி பணம் கொடுத்துட்டு திருப்பி வரலையேங்கிற வருத்தத்திலேயே நிறைய பேருக்கு நோயே வந்துடுது. இது கொடுத்தா திருப்பி வராதுன்னு நினச்சிட்டு செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே பணம் கொடுக்கல் வாங்கல தனகாரகன் குருவின் நிலையை நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டியது அவசியம். அவர் தான் பொது தனகாரகன். அடுத்து நம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான தனகாரகன்.
இந்த 6-2 காம்பினேஷன் இருக்கும்போதெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் விரோதங்கள் வந்து சேர்ந்து விடும். அதில் நம்ம கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்து அல்லது 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தவங்க காசாலேயும் லாபம் வரும், முன்னேற்றம் வரும், யோகம் வரும். உங்கள் ஜாதகத்தில் குருவின் நிலை, தனாதிபதியின் நிலை என்ன என்பதை அறிந்து செயல்படுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.